ஹலோப்பா எல்லாருக்கும். இது எங்கள் நாய் பேர் பீபோன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவளுக்கு டிக் பைட்னால ஃபீவர் வந்திருந்தது. அதுக்காக ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுத்துட்டோம். நான் ஆன்டிபயோட்டிக் 3 மந்த்ஸாக ட்ரீட்மெண்ட்லேயே தான் இருக்கா. திடீர்னு ஃபீவர் வரும். அந்த ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உடனே கூப்பிட்டுன்னு போவோம். ட்ரிப்ஸ் போடுவாங்க, எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துனே இருந்தாங்க. அப்புறமேல என்ன சொன்னாங்க, அனிமிக்கா மாதிரி இருக்குது, ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. ரீசெண்டாக போயிட்டு நாங்கள் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தப்போ நல்லா தான் இருந்தா. ஒன்றும் கிட்னி ஃபங்க்ஷனிங்கு, லிவரு எல்லாமே நல்லா இருந்தது. ஹீமோக்ளோபின் கூட 8 பாயிண்ட் இருந்தது. இப்போது திடீர்னு ஒரு 2-3 நாளாக ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா. இப்போ கூட்டின்னு போய் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டோம், இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க. ரொம்ப கண்டினியூவாக வாமிட்டிங்கு, ஒரு இவ்வளோ தண்ணி குடித்தாலும் ஃபுல்லு வாமிட்டிங் எடுத்துக்கிட்டே இருந்தாள். நாங்கள் மறுபடியும் கூப்பிட்டு போய் ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வச்சோம். இப்போ பார்த்தாக்கா யூரிக் ஆசிட்டு 19 பாயிண்ட் இருக்குன்றாங்க. அப்புறம் ஹீமோக்ளோபின் 3 பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சுன்றாங்க. பேசக்கூட பேச்சு வரல. குழந்தைக்கு கிட்னி ஃபங்க்ஷனுக்கு போயிடுச்சுன்றாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. ஏஜ் ஃபேக்டர் ட்ரீட் பண்ணாலும் இப்போ ஏற்றுக்குமா பாடின்னு தெரியலன்றாங்க. உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி எதனா தெரியுமா, ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ப்ளீஸ் யாராவது எங்களுக்கு கொஞ்சம் சஜஷன் கொடுங்க. குழந்தைக்கு ஆபத்துறதுக்கு எங்களுக்கு ஏதாவது வழிக்கா சொல்லுங்க ப்ளீஸ். யார்கிட்ட காமிக்கினா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எல்லாம் பிளாக்காக இருக்குது. என் குழந்தைக்கு ஏதாவது சொல்லுங்க. யாராவது இதை பற்றி தெரிஞ்சவங்க, டாக்டர்ஸ், பெட் கிளினிக்கில் இருக்க டாக்டர்ஸ், இது ட்ரீட்டபிளா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ப்ளீஸ், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு சஜஷன் கொடுங்க. எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் தான், எங்களுக்கு கால் பண்ணி இதை ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப வாமிட்டிங் எடுக்கிறா, இவருக்கு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்றா. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க.